அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு அழகான வசனத்தோடு அன்பர் நம்மை சந்திக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். யார்கிட்ட சொல்றாரு? யவீரு அப்படிங்கிற ஜப ஆலய தலைவனிடத்துல அருள்நாதர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு எப்ப சொல்றாரு? அவருடைய மகள் மரித்து போனாள். அந்த செய்திய யவீருவினுடைய வீட்டின் வேலைக்காரர்கள் இந்த செய்தியை சுமந்து கொண்டு வர்றாங்க. யவீரு கிட்ட சொல்றாங்க, இனி போதகரை நீங்க வருத்தப்படுத்தி அழைத்து வர வேண்டாம், பிரயோஜனம் இல்லை, உங்க மக மரிச்சு போனா. பிரியமானவர்களே, அந்த வேளையில அருள்நாதர் சொல்லுகிறார், பயப்படாதே யவீரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பாருங்க, ஒரு தகப்பனுடைய விசுவாசம் மகளை உயிரோட எழுப்பிற்று. நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளை ஒருவேளை விசுவாசம் இல்லாம இருக்கிறானா? உங்க கணவன் விசுவாசம் இல்லாம இருக்கிறாரா? உங்க மனைவி விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்களா? இன்று ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க விசுவாசம் அவங்கள உயிரோட எழுப்பும், உங்க விசுவாசம் அவங்கள ரட்சிக்கும். அப்படி நடக்குமா? அவங்க ஒண்ணுமே அறியாம இருக்கும்போது கூட நம்ம விசுவாசத்தினால நம்முடைய வீட்டார் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, என் தகப்பனார் 15 வருடங்களுக்கு முன்பதாக அவரை சென்னையில ஒரு மருத்துவமனைக்கு, பெரிய மருத்துவமனைக்கு நான் அழைத்து சென்றேன். என்னன்னா, எங்க அப்பாவுடைய கோலன்ல ஒரு பெரிய கட்டி இருந்துச்சு. அந்த கட்டியை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு டாக்டர்ஸ் அந்த பயாப்சி டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க, இட்ஸ் மெலிக்னன்ட், கேன்சரஸ். பிரியமானவர்களே, என்னால் நடக்கவே முடியல, என் கால்கள் எல்லாம் பின்னிச்சு. என் தகப்பனாரை நான் மிகவுமாய் நேசிப்பேன். அது எங்க அப்பாட்ட நான் சொல்லல, எங்க அம்மாட்ட தெரிவிக்கல. என் உள்ளத்துல இருத்தி கொண்டு என் கூட பிறந்த 3 சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாத்திரம் நான் அதை சொல்லிக் கொண்டேன். ஏன்னா அவங்களும் விசுவாசத்தில் வல்லவர்கள், ஜெபிக்கிறவர்கள். அதனால் நாங்கள் 4 பேர் மாத்திரம் எங்க அப்பாவுக்காக ஜெபித்தோம். எங்க அம்மா அப்பாவுக்கு அதை தெரியப்படுத்தல, நாங்கள் ஜெபித்தோம் விசுவாசத்தோடு. இந்த கேன்சர் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகிறது என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். பிரியமானவர்களே, பெட் ஸ்கேன் பண்ணி பார்க்கிற நாள் வந்த பொழுது என் தேவனுடைய கரம், காயப்பட்ட தழும்புகள் உள்ள கரம், எங்க அப்பாவுடைய அப்டமன், அடிவயிற்று பகுதியை தொடுவதை நான் பார்த்தேன். பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. எப்படி வந்தது தெரியுமா? அந்த கேன்சர் வந்ததற்குரிய அடையாளமே சரீரத்தில் காணப்படல. என் கண்களால் பார்த்தேன். ஒரு பெரிய ட்ரேல வச்சு அப்பாவுடைய அந்த கோலன்ல இருந்த கட்டிய டாக்டர்ஸ் என்னிடத்துல காட்டினாங்க. இவ்வளவு பெருசு இருக்கும். பிரியமானவர்களே, என் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. யாருடைய விசுவாசம் யாரை ரட்சித்தது? எங்க 4 பேருடைய விசுவாசம். நாங்க 4 சகோதரிகள். எங்க 4 பேருடைய விசுவாசம் எங்க அப்பாவை ரட்சித்தது. எங்க 4 பேருடைய விசுவாச ஜெபம் எங்க அப்பாவை ரட்சித்தது, காப்பாற்றினது. அதுக்கு பிறகு அந்த அடையாளமே இல்லாம அப்பா 15 வருடங்கள் நல்ல சுகத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, கேன்சருங்கிற அந்த வியாதியின் அடையாளம் அதற்கு பின்பதாய் அவருக்கு காணப்படவே இல்லை. ஆதலால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். உங்களுடைய விசுவாசம் உங்க குடும்பத்தை ரட்சிக்கும். குறை சொல்லாதீங்க. அவங்க விசுவாசிக்கல, என் கணவன் விசுவாசிக்கல, என் பிள்ளை நம்பல, பரவாயில்லங்க. உங்க முழங்கால்கள், உங்க கண்ணீர் ஜெபம், உங்க அர்ப்பணிப்பு,
உங்க விசுவாசம் உங்க குடும்பத்தை காப்பாற்றும், உங்க பிள்ளைகளுக்கு உயிர் கொடுக்கும், ஜீவன் உண்டு பண்ணும், வாழ்வை கொண்டு வரும். ஆதலால் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் ஐயா, ஒரு விஷயம் எங்க மத்தியில நீர் வந்து விட்டதற்காய் நன்றி. தெய்வமே, எங்களுடைய குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய், கணவனுக்காய், மனைவிக்காய், பெற்றோருக்காய் நாங்கள் ஏறெடுக்கிற விசுவாச ஜெபம் அவங்களை ரட்சிக்கும், மீட்கும், ஜீவனை உண்டு பண்ணும், வாழ்வை கொடுக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வந்திருக்குதுப்பா. அதனால் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.